நீ இதே மாதிரிதான் இருப்ப நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்படி சொல்லிட்டு அவன் நகர்ந்து போக முடியாது. யாரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் அனுப்பாட்டிருக்கீங்க. வா இல்ல என்ன பிரச்சனை சொல்லு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கேட்கறவங்க தான் நீங்க. மீண்டும் மீண்டும் தன்னுடைய முயற்சியை மட்டும் விடாதான். அந்த முயற்சியை மட்டும் அதிகமாக ராசியின் அடிப்படையில பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிகமாக முயற்சிகள் எடுத்து இந்த பின்னாடி ஒண்ணு பேசி முன்னாடி ஒரு பேசுற ஆள் நீங்க கிடையவே கிடையாது. ஆனா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு இருட்டை தேடிக்கொண்டு நீங்களே மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பல வெற்றிகளை பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமேல் தான் வெற்றியும் மகிழ்ச்சியும் கோச்சார கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கொடுக்க போகின்றன. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வேணும், எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு வேணும், எல்லாருக்கும் நிம்மதி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களாகிய நீங்க இருக்கீங்கன்னா, பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு இருட்டை தேடிக்கொண்டு நீங்களே மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மன அழுத்தத்துக்கு உங்களுடைய மன போராட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. அதாவது பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பறவை என்ன பண்ணுன்னா, எத்தனை முறை தோற்றாலோ அழிந்தாலோ மீண்டும் மீண்டும் தன்னுடைய முயற்சியை மட்டும் விடாதான். அந்த முயற்சியை மட்டும் அதிகமாக ராசியின் அடிப்படையில பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிகமாக முயற்சிகள் எடுத்து பல தோல்விகளையும் பல துரோகத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு துரோகம் என்பது, அதாவது நீங்க துரோகத்தால் வீழ்த்தது அப்படிங்கிறது உங்க லைஃப்ல அவ்வளவு தூரம் இருக்கும். உங்களை துரோகத்தால் மட்டுமே வீழ்த்த முடியும். டைரக்டா எதிர்த்து நின்று ஒருத்தன் நீங்க இப்படித்தான், நீ இதே மாதிரிதான் இருப்ப நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்படி சொல்லிட்டு அவன் நகர்ந்து போக முடியாது. யாரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் அனுப்பாட்டிருக்கீங்க. வா இல்ல என்ன பிரச்சனை சொல்லு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கேட்கறவங்க தான் நீங்க. இந்த பின்னாடி ஒண்ணு பேசி முன்னாடி ஒரு பேசுற ஆள் நீங்க கிடையவே கிடையாது. ஆனா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றவங்க, மனசை சஞ்சலப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சொன்னவங்க டிஸ்டர்ப் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அவங்க உங்களை மட்டும் இப்படி பண்ணிக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி பல பேரை சொல்லக்கூடிய நபராக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணர்வுகளை புரிந்தவங்க, உங்களுடைய ரியல் அன்பை புரிஞ்சவங்க உங்களை விட்டு நகர்ந்து கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க போனா கூட விட மாட்டாங்க. நீ வாங்க ப்ளீஸ் உட்காரு, நீங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு நீங்க பேசுற மனசுல உள்ள அழுத்தம்லாம் குறையுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுடைய அழுத்தத்தையும் மற்றவங்களுடைய கவலைகளையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்தா தான் இருக்கீங்க போல. நீங்க என்னைக்குமே மற்றவங்களை விருந்தா பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா இத்தனை காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டம், நீங்க பட்ட கவலை, நீங்க எந்த அளவுக்குலாம் போராடினீங்க, நீங்க எத்தனை அன்பர்களை நம்பிக்கை வைத்து ஏமாந்து போனீங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தா இந்த வீடியோ மட்டும் பார்த்தாதுங்க, குறைஞ்சது 5 மணி நேரம் பேச வேண்டியும் உங்களை பத்தி. அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய அனுபவங்களை வச்சிருக்கீங்க. சில கிரகங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க, எனக்கு தெரியும் வீடியோ பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க என்ன நினைச்சு பார்ப்பீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கிரக பயிற்சி ஏற்படதான் செய்யுது. சூரியன் முதல் மற்ற கிரகங்கள் 8 கிரகங்களும் 9 கிரகங்களும் இடமுட்டு இடம் மாறுறாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் மாற்றம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிலையில தான் பல விருச்சிக ராசி என்பவர்கள் 5 வருட காலமாக குழப்பத்தில் இருக்கீங்க. சோ இந்த குழப்பம், மன வருத்தம், போராட்டம் அனைத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது உங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையும். அதே போல பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வேலை இல்லை, வேலையை இழந்துட்டேன், நான் வேலை இழப்பதற்கு மிகப்பெரிய பங்கு நான் கிடையாது, நான் ஒரு நண்பரை, ஒரு உறவை, ஒரு பாசக்கார ஒருத்தவங்க நம்பி நான் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, நான் தொழிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கவலையே பண்ண வேண்டாம். இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுடைய அத்தனை விதமான சிரமங்களுக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு. அப்படி யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க வேலையில இருக்கீங்களோ, அவர்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியா கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய முழு சிந்தனை என்ன பண்ணணும், ப்ரொஃபைட்டா பயன்படுத்தணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மேச ராசியில தொடரக்கூடிய காலம் தான் இந்த காலம். அப்ப மேக்சிமம்
வந்து நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பது, அரசாங்க வேலையில போய் வெற்றி பெறுவது, அரசாங்க வேலையில பதவி உயர்வு பெறுவது, இந்த அத்தனை விஷயங்கள் எப்ப நடக்கும்னா இந்த சித்திரை மாதத்துல நடக்கும். ஒவ்வொரு சித்திரை மாதமும் உங்களுடைய வேலையில ஒரு சேஞ்சஸ், வேலையில ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கிரகங்கள் இயக்கி கொடுக்கும் என்பது உண்மை. சோ நீங்க என்ன விஷயங்களை கவனமா இருக்கணும்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் கன்சியூவ் ஆறீங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா கன்சியூவ் ஆறீங்கன்னா கொஞ்சம் கவனமான வண்டி வாகனங்களை செல்லணும். அவசரப்பட்டு வண்டி வாகனங்களை ஏறி உட்கார்றது, கொஞ்சம் அசால்ட்டா போறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். நீங்க கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பா, அழகா, அறிவா ஒரு குழந்தைய பெற்றெடுப்பீங்க. சூப்பரா இருக்கும் குழந்தை. இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னா அவங்களுடைய குழந்தை ஒரு அதிர்ஷ்ட குழந்தைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம், தெய்வீக குழந்தைன்னு கூட எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. குழந்தை இல்லாத நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். எல்லா மாற்றங்களும் எல்லா முன்னேற்றங்களும் விருச்சிக ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கு. அதை பயன்படுத்த நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா வெற்றி என்பது உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.